உணவால் இணையும் உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் மாங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இதோட தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து ஊற்றிக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூட பொடியாக நறுக்கின ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை, கட் பண்ண 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண புதினாவும் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே துருவி வச்சிருந்த மாங்காவை இதில் போட்டுக்கலாம். இதை 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/4 கப் பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம். இதை நான் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. ரெண்டுலேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதத்தை ஆற வச்சு வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மாங்காய் சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.